ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மாசி மாதம் 8ஆம் நாள் பிப்ரவரி 20 வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமிங்க. இன்று ஈவினிங் பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க. இன்று அனுஷ நட்சத்திரம் வேற இருக்கு. அப்போ பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரமாக தைலம் எண்ணெய் வாங்கி கோவிலில் கொடுத்துருங்க. மிக மிக சிறப்பு. மேஷம், வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றம், மனக்குழப்பங்கள் இருக்கும் இன்னைக்கு. ஓகேங்களா? எதனால அப்படின்னா, வேலைகள் பார்க்கறதுல ரெகுலராக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தொழில் சம்பந்தமா, ஒரு வியாபாரம் சம்பந்தமா ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஏன் இவ்வளோ குழப்பமா இருக்குன்னு நினைப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. அப்போது மதியத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அப்போ காலையிலேயே நீங்கள் மதியத்துக்குள்ளேயே இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? முக்கியமான வேலைகள் இருந்தால் முடிச்சிருங்க. இன்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. ரிஷபம், தொழில் முன்னேற்றம், பாராட்டுக்கள், காரிய வெற்றிகள், காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் வேலை பார்க்கறதுல பாராட்டுக்கள் தேடி வரும். தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மிதுனம், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களை தேடி வரும். அது குடும்பத்துக்காகவோ பிசினஸ்க்காகவோ எதாக இருந்தாலும் சரி தான், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்று தேடி வரும். வேலை தேடக்கூடிய ஒரு முயற்சியில் இன்று இறங்குவீர்கள். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கடகம், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், குழந்தைகளின் விருப்பம் நிறைவேற்றல். குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை இன்னைக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்க. அவங்களுடைய மனசு சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே கேட்டுக்குவாங்க. இன்று குடும்பத்தில் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ வாழ்க்கை துணைவியோ உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நல்லா நடந்துக்குவாங்க. உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவாங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. சிம்மம், தாயின் உடல் நலனில் கவனம், வாகனம் சார்ந்த சில செலவுகள் இருக்குங்க. ஓகேங்களா? பைக்கோ காரோ வச்சிருந்தா கூட சரிதான். உங்களுக்கு வாகனம் சார்ந்த சில செலவுகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு ஒன்று கேர் எடுத்து கவனிச்சுக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கன்னி, முயற்சிகளில் வெற்றி, தைரியமான செயல்பாடுகள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், ரொம்ப தைரியமாக இன்னைக்கு இறங்குவீங்க. இதில் சக்ஸஸ் பண்ணிடலாம்னு சொல்லி இறங்குவீங்க. அதுவே சக்ஸஸும் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. துலாம், பேச்சால் வருமானம், பேச்சின் மூலமாக வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும். சில பேர் லாயராக இருப்பீங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை ஜவுளி கடையில் வேலை பார்த்தாலும் சரி தான். உங்ககிட்ட பேசுகிறாங்களா வாடிக்கையாளர்கள், அவங்கள ஏதாவது ஒரு 1000-2000 வாங்கிட்டு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே வாங்குற அளவுக்கு உங்களுடைய பேச்சு மூலமாக அந்த அளவுக்கு கவர்ந்து அவங்கள இழுத்து கொண்டு வந்துடுவீங்க. அதேமாதிரி லாயர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சு திறமையாலேயே உங்களுக்கு அதிகப்படியான வழக்குகள் வாதாடுறதுக்கு உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. விருச்சிகம், நன்மைகள் தேடி வரும். மிக மிக சிறப்பு. உடல் நலம், சுறுசுறுப்பு, உடல் மனசு எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த வேலை இருந்தாலும் சரி தான், டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துறீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருங்க. அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகளும் இன்று உண்டு. வாராகி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. தனுசு, திடீர் செலவுகள், சில வியாபாரம் தொழிலில் முதலீடுகள் பண்ணுவீங்க. அதுக்கு தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதே டயத்தில் பண விரயங்கள் கூட இன்று இருக்கின்றது. ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க செலவு பண்ணுறப்போ. இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. மகரம், மூத்த சகோதரர்களால் உதவிகள். ஓகேங்களா? உங்களுடைய அண்ணனோ இல்லைன்னா சித்தப்பாவோ இதை மாதிரி இருக்கிறவங்களால உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். இன்று மனமகிழ்வான நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கும்பம், தொழில் முன்னேற்றம், வேலை தேடக்கூடிய ஒரு முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க. இருக்கிற வேலை ஒன்றும் அவ்வளோ திருப்தியா இல்லைப்பா, வேற ஒரு பக்கம் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்குவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. மீனம், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் மனதுக்கு இனிய நிகழ்வுகள், வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுடைய மனசை புரிஞ்சு ரொம்ப அழகாக நடந்துக்கோங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.